ரமலான் மாதத்தோட முதல் நாள் அது வெறும் ஒரு தொடக்கம்னு மட்டும் சொல்லிட முடியாது. அது ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தோட முதல் படி. சோ அந்த முதல் நாளை எப்படி இன்னும் அர்த்தமுள்ளதாவும் ஆரோக்கியமானதாவும் மாத்துறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். அப்பப்பா, இந்த ஒரு வரி ரமலானோட முழு சாராம்சத்தையும் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. இது வெறும் பசியும் தாகத்தையும் கண்ட்ரோல் பண்ற விஷயம் மட்டும் இல்ல, நம்ம ஆன்மாவை நம்மளே செம்மைப்படுத்திக்கிற ஒரு பயணம் இது. அப்போ இந்த ஆன்மீக பயணத்தோட முதல் அடி எதுன்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் தொடங்குது. அதுதான் நியத், அதாவது நோன்பு நோர்க்கிறதுக்காக நாம எடுத்துக்கிற உறுதியான எண்ணம். பாருங்க, நியத்துங்கிறது சும்மா வாயால சொல்ற வார்த்தை கிடையாது. அது நம்ம இதயத்திலிருந்து வர ஒரு தூய்மையான எண்ணம். நான் யாருக்காக, எதுக்காக இந்த நோன்பை நோர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான நோக்கத்தை நமக்கு கொடுக்குது. இந்த எண்ணம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம நாள் முழுக்க செய்யற செயல்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சொல்லப்போனா இதுதான் நம்ம நோன்புக்கான ஃபவுண்டேஷனே. சோ இந்த எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கணும். இது நமக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கிற ஒரு பர்சனல் அக்ரிமெண்ட் மாதிரி. இந்த உள்மன உறுதி தான் நாள் முழுக்க நம்மள வழி நடத்த போற ஒரு பெரிய பலம். சரி, மனசளவுல நம்ம ரெடி ஆயிட்டோம். அடுத்து நம்ம உடம்பையும் ரெடி பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் வருது விடியற் காலையில நாம சாப்பிடுற சஹர் உணவு. இது நோன்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வெறும் ஒரு காலை உணவுன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கும் மேல இதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம்தான் பரக்கத். இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அருள், ஆசிர்வாதம்னு சொல்லலாம். நாம சஹர் சாப்பிடும்போது அந்த நாளுக்கான எனர்ஜி மட்டும் நமக்கு கிடைக்கிறது இல்ல, கூடவே இறைவனோட ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்கும் கிடைக்குது. அதனாலதான் பெரியவங்க சொல்வாங்க, ஒரு வாய் தண்ணியாவது குடிச்சு சஹர் செஞ்சிரு, அதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு. இங்க பாருங்களே, ஆன்மீகமும் அறிவியலும் எவ்ளோ அழகா ஒண்ணு சேருதுன்னு. ஒரு பக்கம் சஹர் சாப்பிட்றதுக்கு பர்ஹத் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எது நல்லதுங்கிற சயின்டிபிக் அட்வைஸும் இருக்கு. இப்போ ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தா அது மெதுவா டைஜஸ்ட் ஆகி நாள் முழுக்க நமக்கு எனர்ஜி கொடுக்கும். தயிர் எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல நீர்ச்சத்தை தக்க வைக்கும். பாத்தீங்களா, ஆன்மீகம் ஆரோக்கியம் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் சஹரோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, சஹர் முடிஞ்சது, நோன்பும் ஆரம்பிச்சாச்சு. இனிமேதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. நோன்புனா வெறும் சாப்பிடாம குடிக்காம எடுக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் நம்ம கேரக்டர்லயும் ஒரு பெரிய மாற்றம் வரணும். இத நல்லா புரிஞ்சுக்கணும். பசிய கட்டுப்படுத்துறது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கு அடுத்ததா நம்ம கண், காது, நாக்குன்னு நம்ம எல்லா புலன்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் இது. நம்மளோட ஃபோக்கஸ் கொஞ்சம் கூட சிதறாம வழிபாட்லயும் நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுலயும் முழுசா இருக்கணும். சோ நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக இந்த நாள்ல நமக்கு சூப்பரான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட் டைம்க்கு தொழுகையை நிறைவேற்றுறது, கொஞ்சம் நேரமாவது எடுத்து குரான் ஓதுறது, அப்புறம் நம்ம மனசுக்குள்ளேயே இறைவனை நினைச்சு திக்ரு செய்யறது. பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதெல்லாம் தான் அந்த நாளை கம்ப்ளீட் ஆக்கி ரொம்ப மீனிங்ஃபுல்லா மாத்தும். வழிபாடுங்கிறது நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல மட்டும் இருக்கிற விஷயம் இல்லைங்க, அதை நம்ம கேரக்டர்ல வெளிப்படணும். யோசிச்சு பாருங்க, நோன்பு வச்சுக்கிட்டு மத்தவங்க மேல கோவப்பட்டா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதனால கோவத்தை கண்ட்ரோல் பண்றது, எல்லார்கிட்டயும் அன்பா பேசுறது, அப்புறம் பொய் புறம் பேசுறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது, இது எல்லாமே நம்ம நோம்போட ஒரு முக்கியமான பார்ட். இது இல்லாம நோன்பு முழுமையாகாது. இப்படி நாள் முழுக்க ஆன்மீகத்திலையும் சுயக்கட்டுப்பாட்டிலையும் நம்மள நாமளே செதுக்குனதுக்கு அப்புறம் அந்த நாளோட ரொம்பவே ஸ்பெஷலான அழகான ஒரு தருணம் வருது. அதுதான் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நோன்பு திறக்க போற இஃப்தார் நேரம். சொல்லப்போனா இதுதான் அந்த நாளோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாம நோன்பு திறக்கிறதுங்கிறது ஒரு அழகான வழக்கம். இது வெறும் நம்ம பசிய ஆத்துறதுக்காக மட்டும் இல்ல, நேரத்தோட முக்கியத்துவத்தையும் ஒரு டிசிப்ளினையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. வழக்கமா பேரிச்சம்படும் இல்லனா தண்ணியிலே நோன்பு திறக்கிறது சுன்னத். ஆனா அதுக்கும் முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் துவா, அதாவது பிரார்த்தனை. நோன்பு திறக்கிற அந்த சில நிமிடங்கள்ல நாம கேட்கிற பிரார்த்தனை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பவர்ஃபுல் மொமெண்ட். அந்த கோல்டன் டைமை மிஸ் பண்ணாம நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, ஏன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவுமே மனதார பிரார்த்தனை பண்ணலாம். ஓகே, முதல் நாளை பத்தி நாம இப்போ டீட்டெயிலா பேசிட்டோம். ஆனா கதை இதோட முடியலையே. ஒரு நாள் மேட்டர் இல்ல, 30 நாள் பயணம்.
இந்த மொத்த பயணத்தையும் நாம எப்படி வெற்றிகரமா முடிக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்கு. அதுதான் பேலன்ஸ். இது நிஜமாவே ஒரு அருமையான அட்வைஸ். ஆன்மீகம் முக்கியன்னு சொல்லி உடம்ப ரொம்ப வருத்திக்க கூடாது. நம்ம உடலுக்கு தேவையான ரெஸ்டும் சரியான சாப்பாடும் கொடுத்தாதான் நம்மால ஸ்பிரிச்சுவலா முழுசா ஃபோக்கஸ் பண்ண முடியும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிக்க முடியாதது. இந்த ரெண்டையும் கரெக்டா பேலன்ஸ் பண்றவங்க தான் ரமலானோட முழுமையான பலனை அடைய முடியும். சரி, இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நாம இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, நோன்புங்கிறது வெறும் பசிய கட்டுப்படுத்துறது மட்டும்தானா, இல்ல நம்ம ஆன்மாவை ஒரு படி மேல கொண்டு போறதுக்கா? இதுக்கான பதில் வெளியே எங்கேயும் தேட வேண்டாம். அது உங்களுடைய ஒவ்வொரு நாள் அனுபவத்திலும் உங்க முயற்சியிலும் தான் இருக்கு. இந்த ரமசான் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பறக்கத்தானதா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.